Hey guys, today I want to share a interesting story that happened in my life to you all. That was very prouded moment in my life. என்னாச்சு தெரியுங்களா? எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து எப்பவுமே யூஸ்ட் டு டெல் நார்த் இந்தியாவில் வந்து பெரிய கோட்டைங்க இருக்குது, கோயில்லாம் இருக்குது. ஆனால் சவுத் இந்தியாவில் எதுவுமே இல்லை, இருந்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த மாதிரி 1, 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் அவன்கிட்ட அவ்வளோ டிபேட் பண்ணதில்ல. பட் இருந்தாலும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு டைம் என்ன பண்ணேன், சரி வாடா, எனக்கு வந்து நான் கோயில் ரொம்ப போவேன், அதனால் அவனையும் நான் கூப்பிட்டேன் ஒரு டைம். வா சும்மா பார்க்கலாம் வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவனும் வந்தான். வந்த பின்னாடி அதுக்கப்புறம் அவன்கிட்ட இந்த சவுண்டே இல்லை. அப்புறம் அப்போ தான் நான் கோயிலுக்குள்ளே போகிறப்போ ஒரு இதுவும் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு, எதனால் வச்சுருக்காங்க, ஆகம சாஸ்திரம், அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க கோயிலில் என்ன, அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். சொன்ன பின்னாடி அப்புறம் டிபேட் பண்ணுறதே விட்டுட்டான். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நார்த் இந்தியனில் வேணால் பெரிய பெரிய கோயில் இருக்கலாம், பெரிய பெரிய கோட்டைங்க கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் சவுத் இந்தியாவில் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே கோயிலில் தான் இருக்கும். கோட்டையும் கோயிலில் தான் இருக்கும், கோயிலோட சாமியும் கோயிலில் தான் இருக்கும். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் மட்டும்தான் ஃப்ளட்டு எந்த ஒரு இது வந்தாலும் கோயிலுக்குள்ளே தான் வந்து தங்குவாங்க அந்த காலத்தில். நார்த் இந்தியன் கல்ச்சரே வேறு. ஃப்ளட்டு வந்தால் நார்த் இந்தியாவே இருக்காது. ஏன்னா அந்த அந்த காலத்தில் நார்த் இந்தியாவிலலாம் ஃப்ளட்டு வந்தால் அது தங்கறதுக்கான ஒரு இடம் கூட அவங்க யோசித்து கட்ட கிடையாது. ஆனால் தமிழர்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. கோயிலை வந்து ஒரு ஃப்ளட்டோ இல்லை ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் எது வந்தாலுமே அந்த மக்கள் கூடுற இடம் கோயிலாக தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், பெரிய பெரிய கோயிலில் ஸ்ரீரங்கம், அழகர் கோயில், மதுரை அந்த மாதிரிலாம் நெற்களஞ்சியம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஃப்ளட்டெல்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு காப்பாற்றக்கூடிய இது என்னென்னா நெல். ஸோ நெக்ஸ்ட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்கு நெல் தான் முக்கியம். ஸோ அதை வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ அதுவும் சொல்லலாம். ப்ளஸ் கோபுர கலசத்துக்குள்ளேயும் நெல், வரகரிசி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்குள்ளே அவன் வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டான். ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ரௌடட் மூமெண்ட்டு. ஸோ ஒருத்தங்க வந்துட்டு நம்மளுடைய கல்ச்சரோ இல்லை கலாச்சாரத்தையோ ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்கன்னா அது நமக்கு ரத்தம் கொதிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, பாய்.